ஷேய் விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. கணக்கு உனக்கு கொடுத்துட்டாருப்பா பதவி. டெல்லியில் சனீஸ்வரி 9:05 உட்காந்துருங்கப்பா. போயிருங்க. அவர் 9 மணி போயிடுவார், நீ 9:05 போயிரு. பாராளுமன்றத்தில் உள்ள கணக்கு எல்லாமே உள்ளே எடுத்துரு. இவனுங்க மாற்றி கை சின்னம் காங்கிரஸ் சின்னம், கை சின்னம் காங்கிரஸ், பிஜேபின்னு பிரதமராக இருந்தால எல்லா கணக்கும் எடுத்து எப்படி பிடிக்கணுமோ பிடிச்சிக்கோ. பதவி கொடுக்காரு, புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி நாள் 9:05 டைம் உனக்கு. நீதி அரசர் அவர் 9 மணிக்கு உட்காந்துருவார். அங்கே டெல்லியில் உட்கார்ந்த பிறகு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருப்பார் ஐயா. நீ அதுக்குள்ளே எல்லா பதவிகளை எல்லாம் கொடுத்துருவார், கணக்கு கொடுத்துருவார். பேனா பிடிச்சிட்டாப்பா, 2 பேருமே பேனா பிடிச்சிட்டிய. பேனா பிடிக்கிறக்க இவன் தமிழ்நாட்டில் உள்ளவன் கன்னு சிரிப்பான். அடித்து உள்ளே மாட்டி வரையில் வீட்டில் போய் பம்முவான். புரியுதா? அளவுக்கு மீறி பில்டிங்கில் போட்டு எல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்கான். அந்த கணக்கில் உன்னை கொடுத்தாச்சு. அந்த பில்டிங்கு போட்ட கணக்கு உள்ளே மாட்டி வரணும். மாட்டையில் ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, லிங்கில் உள்ள பூரா தூக்கிடுவார். தூக்கி அடி கொடுப்பார். லத்தி கொடுப்பார்ப்பா. லத்திட்ட 4 குட்டுப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கப்பா. இப்போ இராணுவ வீரருக்கு பெண்ணுக்கு கணக்கு கொடுக்கணும். பெண்ணு உள்ளே இறங்கணும். இந்தியா நாடு முழுவதும் பெண் இறங்கினாத்தான் பெண் சேட்டை தான் 90%. பிற 90% ஆண். சரி பங்கு இருக்குது. சரி பங்கு இருக்கையில் கொடுக்குற குடுப்பில் பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண். இராணுவ கணக்கில் கொடுத்துரு ஐயாட்ட. இராணுவ கணக்கில் பெண்கள் எடுக்கணும், கணக்கு எடுக்கணும். புரியுதா? அதுகளை நீ உட்காந்து எப்படி எடுக்கணுமோ. இந்தியா நாடு முழுவதும் பிள்ளைகளை பூரா, படித்த பிள்ளைகளை பூரா ஆணும் பெண்ணும் பூரா இராணுவம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது இராணுவத்தை இறக்கி விட்ட உடனே மத்திய அரசு மாநில அரசு கையெழுத்து போட்டுக்கா மத்திய ஆணும் பெண்ணும். அந்த கையெழுத்து போட்ட கணக்கு பூரா பிடிச்சி உள்ளே தள்ளிக்கிட்டே இருப்பாங்க, போவோம் ரயில் பெட்டி மாதிரி. அப்போ தான் அறிவே வரும். ஏண்டா கவர்மெண்ட் வேலை பார்த்து இப்படி கையெழுத்து போட்டு பூமியை பாழாக்கணுமே. கணக்கு வச்சுருக்காரு கடவுள், அறிவு இல்லாமல் செஞ்சு விட்டான். முதலமைச்சர் இருக்க பூரா சேரை பிடிச்சி அவன் என்ன சாப்பிடுதான் பூரா நைட்டில் 3 வேளை சாப்பாடு வேறு மாதிரி சாப்பிட போய் தான் அறிவு இல்லாமல் இருக்கான். இந்தியா நாடு முழுவதும் அமைச்சர் பூரா கொடுத்தாச்சு. அதை திருப்பி ரிவிட் அடித்து உள்ளே மாட்டி கொண்டு வந்துடு. விலங்கு மாட்டி தான் கொண்டு வார். நீதி அரசரில் நீதிபதி ஜட்ஜி ஐயா கணக்கு எழுதுவார். நீதி அரசர் உள்ள விலங்கு மாட்டி கொண்டு போயிடுவார். அதான் அரசர், நீதி அரசர். புரிஞ்சுக்கப்பா. கணக்கு உனக்கு நாங்கள் கொடுக்கணும்லப்பா, கொடுத்தாச்சு. அரசாட்சி தான் உலகமே நடத்துவார். நீதி அரசர் ஐயா தான் நடத்துவார். இப்போ மாட்டணும். பிரதமர் போய் உட்காந்துக்கோ, நாளைக்கு மாலை வாங்கி போட்டுருவோம். இன்றைக்கி பதவி ஏற்றுக்கோ, நாளைக்கு மாலை. புரியுதா? ஏப்பா மாலை போட்டுப்போ. நாங்கள் மாலை போட்டு தான் ஆகணும். நாங்கள் போடணும்ப்பா. நாங்கள் 2 பேருமே போடுவோம்ப்பா. உனக்கு விஷ்ணு பிரம்மா மாலை போட்டோம்னா அப்போ பதவியில் இருக்க மாலை போடணும்ல. நீ பதவியில் இருக்க, எங்களுக்கு ஒரு பதவி கிடையாது. நாங்கள் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் எங்களை வச்சு அசிங்கம் பண்ணிட்டான். அதனால் எங்களுக்கு பதவி கொடுக்க மாட்டார். கடவுள்லப்பா. ஒரு எறும்பு சேட்டை பண்ணாலும் கணக்கு எடுத்து வச்சுருப்பார். அவர் பெரிய ஆள், எங்கள் அண்ணன் ஈஸ்வரன். புரிஞ்சுக்கப்பா. முக்கால் சத்தியம். பதவி போயிடும். 9:05 2 பேர் போங்க, சீட்டில் உட்காருங்க. பிரதமரை அவன் மாநில பிறவி ஆடிட்டு இருப்பான். அவனை பூரா ஆட்டி உள்ளே கொண்டு போயிரு. எப்பா வெளிநாடு உள்நாடு மாட்டணும்ப்பா. பல கோடி எல்லாம் அம்பானிலேருந்து பதவி உட்கார்றத நாங்கள் கணக்கு கொடுக்கணும். பார்க்கணும்ல, முழிச்சு பார்த்துருவோம். அங்கே உட்காந்தோடனே முழிச்சு பார்த்துருவோம். உள்ளே மாட்டிடுவான், எல்லாரும் மாட்டிடுவான். விலங்கு மாட்டணும். செயலறையில் நீதி அரசர் போடுவார். எங்கே போடுறாரோ அந்த செயலறையில் போயிடுவான். முக்கால் சத்தியம். ஆணும் பெண்ணும்